Hi everyone, welcome to my channel Shasmina's Diary. மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் பேக்கரியில் வாங்குகிற பப்ஸ் மாதிரியே ரொம்ப கிறிஸ்பியாக தொட்டதுமே நொறுங்கி போகிற ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பேக்கரியில் பார்த்தீங்கன்னா ஓவன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நாம் இன்றைக்கி வீட்டில் இருக்க சட்டிலே நல்ல கிறிஸ்பியாக இதை எப்படி செய்யலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அவுட் ஆஃப் லேயர் செம்ம கிறிஸ்பியாக உள்ள சிக்கன் ஸ்டஃபிங்கோட சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த சூப்பரான ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு பார்த்தீங்கன்னா 250 கிராம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. அதாவது நம்ம சேர்த்த எண்ணெய் உப்பு எல்லாமே மாவோட எல்லா பகுதியிலையும் படுற அளவுக்கு இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்ல ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். தண்ணி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் நிறைய சேர்த்துடாதீங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இந்த மாவு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இதை நல்லாவே பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி இது ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கொள்ளலாம். இந்த டைமில் இதுக்கான ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கொள்ளலாம். இதுக்காக 150 கிராம் சிக்கனை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. கூடவே மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை அது கூடவே காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக இதுக்காக நான் சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. பட் சீஸ் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்லேயே உங்களுக்கு கிடைக்கும். கூடவே நம்ம செய்கிற ஸ்டஃபிங் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இது கூட கொஞ்சமாக கேரட் ஸ்க்ரப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டஃபிங் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்க. ஆயில் சூடாகியதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். நாம் சேர்த்த வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வரதுக்காக இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் எல்லாமே வதங்கி வர இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை பச்சை மிளகாயை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்தோம் இல்லையா, ஸோ உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இது கூட காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கொள்ளுங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இதுக்கப்புறமா இந்த சிக்கனை வேக வைக்கிறதுக்காக இதை ஒரு மூடி போட்டு மூடி இதை வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த சிக்கன் பீசஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே தண்ணி விட்டு வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட எடுத்து வச்சுருக்க கேரட்டை சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. அடுத்ததாக நாம் செய்ய போகிற ஃபீலிங்ஸ் நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக இது கூட நான் சீஸை இந்த மாதிரி பிச்சு சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். இப்போ நாம் சேர்த்த சீஸ் எல்லாமே நல்லாவே மெல்ட் ஆகிற வரைக்கும் இதை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. ஸோ அவ்வளவுதான், நம்மளுடைய ஸ்டஃபிங் சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க மாவு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ஊறி வந்திருக்கு. இப்போ இதை சம அளவுகளாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு பீஸ்லையும் இருந்து இந்த மாதிரி மாவை உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி டப் பண்ணி விட்டு இதை நல்லாவே ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க.
அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிஸாகவே இதை ரோல் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லாவே தின்னாவே நான் ரோல் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்காக நீங்கள் ஆயில் இல்லைன்னா நெய் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இந்த பட்டரை ஒரு ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. அதாவது இது ஈவனாக எல்லா இடமுமே படுற அளவுக்கு ப்ரஷ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. உங்ககிட்ட ப்ரஷ் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லைன்னா கரண்டி இல்லைன்னா உங்கள் கையால் கூட இதை ஈவனாக அப்ளை பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணி விட்டுக்கொள்கிறேன். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நம்ம செய்ய போகிற பப்ஸுக்கு நிறைய லேயர்ஸ் கிடைக்கிறதுக்காக. இப்போ இந்த ஸ்டெப் முடித்ததுக்கு அப்புறமா 4 ஓரங்களையும் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் மடித்து எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி எல்லா பீசஸையுமே செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு 20 நிமிஷம் இது ரெஸ்ட் பண்ண விட்டு எடுத்துக்கொள்ளலாம். 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த மாவு அகைன் இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இதையும் இது மாதிரி 4 ஓரங்களையும் ஹோல்ட் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு மடிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி 2-3 தடவை மாவை ரோல் பண்ணி ஊற வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய லேயர்ஸ் கிடைக்கும். அண்ட் அதோட இது ரொம்பவுமே கிறிஸ்பியாகவும் இருக்கும். கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ் தான், பட் ரிசல்ட்ஸ் ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. 10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா இதில் இருந்து ஒரு பீஸ் எடுத்து ஃபைனலாக இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அது ஒரு பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறமா ஓரங்களில் தண்ணியை இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. அப்போ தான் மாவு பிரிஞ்சு போகாமல் ஒட்டிக்கொள்ளும். இப்போ நடுவில் கொஞ்சமாக ஸ்டஃபிங்கை வச்சு 2 கோனரையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லாவே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இதே மாதிரி செகண்ட் கோனரையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். மாவு பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக லாஸ்டிக் மாதிரி இருக்கிறதால இதை எப்படி இழுத்தாலும் வரும். இப்போ இன்னொரு 2 மூலையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. 4 சைடையுமே ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த ஸ்டஃபிங் வெளியில் வராது. இதே மாதிரி எல்லா மூலைகளையுமே இதே மாதிரி சீல் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இதே மாதிரி எல்லா பீசஸையுமே செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கப்புறமா இதை பொரிச்சு எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு ஒரு சட்டியில் அளவாக எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்க. முக்கியமாக இதை பொரிக்க ஓவர் ஹீட் தேவைப்படாது. ஆயிலோட சூடு ரொம்பவே முக்கியம். மற்ற ஸ்நாக்ஸை பொரிக்கிற மாதிரி ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிடாதீங்க. மிதமான சூடு இருந்தாலே போதும். சட்டி கலவை இதில் பீசஸை சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. முக்கியமாக ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. போட்டதுமே திருப்பி விட்டுடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஆயிலை இந்த மாதிரி தெளித்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் இது உங்களுக்கு நல்லாவே பொங்கி வரும். பார்த்தீங்கன்னா ஆயில் படப்பட இது நல்லாவே பன் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. இப்போ இதை அடுத்த சைட் மாற்றி விட்டுக்கொள்ளுங்க. இதை ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா மேலே கரிஞ்சு போயிடும், உள்ளே வெந்திருக்காது. ஸோ இதை பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதே மாதிரி மீதம் இருக்க எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கொள்ளலாம். இதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கொள்வீங்க எல்லா இடமும் ஒரே மாதிரி கலரில் பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் வந்திருக்குன்னு. கையில் எடுத்ததுமே அந்த லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வருது இல்லையா? ஸோ அவன் இல்லாமல் வீட்டில் இருக்க சட்டிலேயே இதை ரொம்ப அருமையாக செஞ்சிடலாம். இது எவ்வளவு கிறிஸ்பியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதே மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த முயற்சிக்கான பலன் உங்கள் அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க. முயற்சி செய்கிறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்கள் அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தோள் கொடுங்க. இதே போல் மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம். அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம், முடிந்தால் வாழ வைப்போம். பாய் பாய்.